வெல்கம் பேக் டு ஆல்ரவுண்டர் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்டில் வில்லேஜை கண்டுபிடிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வீடியோவுக்கு போடாமல் கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்தில் இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்க ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. காமிக்கிட்டா, இதுதான் எங்கள் பரவசம். நாங்கள் கூட்டமாக தான் ஆலயம் செய்யோப்பா. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயங்கர மாரி. இந்த வில்லேஜில் மொத்தம் 4 வீடு தான். அதில் ஒன்று தான் என் வீடு. பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குது. என்னோடய ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களே. இந்த ரூட்டை யார் போட்டான்னு இன்னும் தெரில. எவ்வளோ கஷ்டமாக இந்த பிளாக்கில் தானே இது பண்ணுவாங்க, அயன் கோலம். அந்த இதில் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த வில்லேஜை கட்டணும் கொஞ்சம் அக்காடி. ஆனால் நான் இப்போ வில்லேஜை காமிக்கிறதுக்கு நான் இந்த வீடியோ போடவே இல்லை. ஏன் தெரியுமா, ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும். அது காலில் போனால் நைட்டு போனால் பயங்கர டேஞ்சர். அதனால் நான் காலிலேயே போகிறேன். ஏன்னா அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. அது முதல் என்ன இடம்னே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு பேர் நான் வச்சுருக்கேன், நானே உருவாக்குன பேர். சரி, இப்போ தூங்கிடுவோம். தூளா தம்பி என்னன்னா சொல்ல பயமாக தான் இருக்குது. அது என்ன இடம்னு கமெண்டில் பின் பண்ணுங்க. நான் அது என்ன இடம்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. காத்தாடி சாவு இவனால் 2000 ரூபா போட்டுடலாம். என்னடா வண்டி இவ்வளோ அம்பு இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தெரியுமா, நான் இந்த ஸ்கெலிட்டன் மூஞ்சையெல்லாம் அடித்து நிறைய சேர்த்து வச்சுருந்தேன். அதான் இப்போ 3 அம்பு விடுற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அதை நான் அந்த இடத்துல இருந்தால் எடுத்து இப்போ போகிற இடத்துல இருந்தான். உங்களுக்கு காட்டும். எனக்கும் பயமாக இருக்குது, உங்களுக்கு பயமாக இருக்காது. ஏன்னா அது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியாது. எனக்குமே என்ன இடம்னு இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் போய் பார்ப்போம். அந்த ஆப்போசிட்டில் ஒரு வீடு தெரியுதா, அதாங்க டேஞ்சரஸ் பிளேஸ். அது என்ன இடம்னு இன்னும் யாருக்கும் தெரியல. இந்தா பக்கத்தில் போய் காமிக்கணும்னா ரொம்ப டேஞ்சரு. சரி, யாரெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிவிட்டு உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். என்னடா கஷ்டப்பட்டு போட்டு அப்படின்னு கேட்கலாம். இப்போ இருங்க பார்த்தீங்கன்னா, சரி நான் இப்போயே சொல்லிடுறேன். என்ன தெரியுமா, ஜாம்பிஸோட வீடு இதெல்லாம். பாருங்கள், நிறைய ஜாம்பிஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோ தெரியுதா, இருங்க நான் அதில் சுட்டு காமிக்கிறேன். டேய் எவனும் வந்துடாதீங்கடா. டேய் வந்துட்டான். ஏய் போடா போடா போடா. நான் அடுத்த பாட்டில் உங்களுக்கு அடுத்த பாட்டில் என்ன காமிக்க. ஐயோ ஓடிரு. எவனோ பின்னாடியே அடிச்சிட்டு இருக்கான். யாருன்னு தெரில. நானும் அயன்குளத்தை கூட்டிகிட்டு இருந்தேன்னா யாருன்னு தெரியும்ல. அயன்குளம் என் தம்பி தான். என்னோட அது எங்கே அந்த இடத்துக்குள்ளே நுழையவே முடியல. அப்போலாம் வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துக்குள்ளே நுழையவே முடியல. இதில் எங்கே நான் அவங்களெல்லாம் போட்டு தாக்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நான் போட்டு தாக்குவேன். இந்த வீடியோவில் நான் எதை காமிக்க வந்தேன்னா அதை தான் காமிக்க வந்தேன். ஆனால் என்ன, உங்களுக்காக ஒருத்தனையாவது இந்த கேமில் போட்டுருவேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் போடணுமா வேண்டாமா அந்த வீடை சொல்லுங்கள். அதேமாரி நான் எத்தனை ஹார்ஸ்குள்ளே தம்பியா நல்லப்பையா என்னடா பண்ணுற, நாய்க்குட்டிங்க. ஓகே, சுற்றி போவோம். சுற்றி போனால் தான் கொஞ்சம் அடிக்க வசதியாக இருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய இடம், கேவோட மோசமாக இருக்கு. டே பார்த்துட்டானுங்க, பார்க்கல. சரி போட்டுறாண்டி தான். உங்களுக்காக ஒருத்தனை போடலான்னு நினச்சி வந்தேன். இங்கே ஒருத்தன் வந்துட்டான். ஓடு. என்னடா படையோடு இருக்கீங்க. இந்த இவனை போட்டுருவோம். அடி ஷூட்.
ஓடிரு ஓடிரு. அச்சமுள்ள ஓடு, அச்சமுள்ள ஓடு. டேய் எங்கடா இருந்து அடிக்க? அப்பாடி ஓடிரு ஓடிரு ஓடிரு. எங்க ஒருத்தனை போட்டுட்டேன் உங்களுக்கு. அம்மா என்ன கஷ்டம். சரி சரி சரி, இன்னும் ஒருத்தனை போட்டுருவோம். இந்த வீடே அழிக்க போகிறோம். இதை போடுறதா கஷ்டம். ஐயோ, எந்த இடத்துல லாக் ஆகாமல் அடிச்சுட்டு ஓடுற மாதிரியே இடம் இருக்கணும். இப்போ அவனை போட்டுருவோம். போடு போடு போடு. அட பாய், அவன் மேலேயே படல. டிடி எங்கேருந்துடா வரீங்க? திடீர்னதுக்கு தாக்காது. அட பாவி, அவன் மண்டிலி. அட பாவி போயிட்டான். சரி வேற யாராவது? அந்த வாரம் அவன் மண்டியில போடு. அவ்வளோதான். அத்தாடி வந்துட்டான்னு நினைக்கேன். அத்தாடி ஓடிருதா தம்பி, ஓடிரு ஓடிரு ஓடிரு. அத்தாடி இங்கேருந்து ஒரேடியே ஓடிட வேண்டியதும். ஓகே, உங்களுக்காக ஒருத்தனை போட்டேன், ஆனால் அவன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான். சரி போ 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 போ. டிடி போடா போடா போடா, வளைச்சு போடா. எம்மா வந்துக்கிட்டே இருக்கானே. போடா 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 போடா. வரமாட்டான்னு நினைக்கிறேன். அத்தாடி வாராங்க. நீ என்ன வந்தாலும் இது ஏன் ஏரியாடா. ஓகே, தாக்கு போட்டு தாக்கு, அந்த மாதிரி போட்டு தாக்கியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மீன்லாம் பிடிச்சி, இந்த மீனை பிடிச்சி சாப்பிட்லாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னடா செத்துட்டு அவங்க அம்பு இதை எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துட்டேன். அடுத்த பார்ட்டில் இந்த வீடை கொல்லணும்னா சொல்லுங்க. நானே அடுத்த பார்ட்டு வேறு ஏதாவது போடலான்னு நினச்சேன். அப்போ தான் தோணுச்சு, இந்த வீடு வில்லனுங்க ஏரியான்னு. அப்போ எப்படி தெரியுமா நான் கண்டுபிடிச்சேன்? நான் என்னை போனோடனே அவனுங்க கொன்னானுங்க. நான் எப்படி தெரியுமா, நான் அப்போ கூட என்னை பார்த்தோன்னே கொல்லலை. நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக மாடிக்கு போய் அவங்க செஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தா அவங்க செஸ்ட்டையும் தூக்கிட்டு வந்துட்டேன். இந்தா இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்தால் வாங்கினேன். இந்த ஷீல்டு, இதெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்ககிட்ட இருந்தால் ஆட்டையே போட்டுது. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து வில்லனு மாரியே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த ஆட்டை அவனை கொல்லலாமா வேண்டாமான்னு கமெண்டில் போட்டுட்டு போங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.